வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் பயங்கரமான தாறுமாறு வீழ்ச்சியில் காணப்படுது. இதற்கான காரணம் என்ன, மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 270 ஆகும். 1 கிலோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2,70,000 அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. வெள்ளியோட விலையானது இந்த வாரத்தில் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 20,000 ரூபாய் அப்படிங்கிற பெரும் வீழ்ச்சியில் காணப்படுது. அதே போல் தங்கத்தோட விலை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 4.5%, அதாவது பார்த்தீங்கன்னா $220 ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது. இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவும் தொடர் வீழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் காணப்படுது. இதே வேளை நம்ம 24 தங்கத்தோட விலையை இப்போ பார்க்கலாம். 1 கிராம் 15,291 ரூபாயாக காணப்படுது. இதே வேளை சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,23,928 இருக்க விலையில் அரை பவுனோட விலை 61,164 ரூபாயாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. நம்மளுக்கு கடந்த வாரத்தை பொறுத்தவரை 3,752 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் 24 தங்கத்தோட விலையானது காணப்படுது. இந்திய அரசானது இந்த 15% பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை விதிக்காமல் இருந்தால் இப்போ தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு 1,13,000 14,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த 24 தங்கத்தோட விலை இருக்கலாம். ஆனால் முடிந்ததை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ சரியாக தான் பார்க்க முடியும். 22 தங்கத்தோட விலையானது 1 கிராம் 14,200 ரூபாயாக காணப்படவில்லை. சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,13,600 ரூபாயாக காணப்படுது. இதே வேளை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் கடுமையாகவும் தாறுமாறாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடந்த வாரத்தில் 3,440 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,02,000 3,000 ரேஞ்சில் இருந்திருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அரசு வரி விதிப்பின் காரணமாக இப்போ எப்படி இருக்கவில்லை. மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் 1,14,000 1,07,000 6,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகம்.